தேங்காய் இல்லாமல் வெஜ் குருமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் இதுலேயே பட்டை, கல்பாசி, மிளகு இதெல்லாம் போட்டு அதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு வதக்கணும், நம்மளுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அதனால தான் நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதில் தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இதுலேயே இஞ்சி பூண்டு, நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திக்னஸ்ஸே இந்த பொட்டுக்கடலை மட்டும்தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்ல மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு நல்லா நைஸாக ஒரு பல்ஸ் கொடுத்து அடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ அரைச்சி நைஸாக எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இதில் பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம்ல, நம்ம எல்லா காய்கறியும் இதில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளவுதான். இதை போட்டு நல்லா இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டா காய் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு குருமா ரெடி. இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு செம ஆப்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாதனால கொஞ்சம் உப்பு போட்டு இதை நான் மூடி வச்சுட்டு இப்போ 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா குருமா ரெடி. இப்போ நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லியோட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னாக்க செம்ம எம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.